गजाननं भूतगणातिसेवितं कपित्तजम्बूतपरक्षारपक्षतं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं वेल्वेल् मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதுயுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு அனுதினமும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய ராசி எதிர்கால பலாபலன்களை நிர்ணயிக்கிறது. இன்றைய பலன் நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறது உண்டு. அதே மாதிரி ஆன்மீக தகவல் ஒருத்தருக்கு நல்லா இருக்குது அப்படின்னும் பொழுது நம்ம எல்லா காரியத்திலும் ப்ரொசீட் பண்ணலாம். ஒருத்தருக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எதில் நம்ம முயற்சி பண்ணலாம், எது வேண்டாம், எது ஓகே, இது அத்தனை விஷயங்களும் எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருந்துருக்கு. 6 படை வீடு இந்த யாத்திரை பார்த்திங்கன்னா நியர் டு க்ளோசிங். அதாவது நம்ம அந்த இது க்ளோஸ் பண்ண போகிறோம். அடுத்து இன்னி புக் பண்ணுறவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் தான். அடுத்தது காசி யாத்திரை, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த யூரோப் போகிறது. அதற்கு நிறையா பேர் அதுக்குண்டான ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. என்னுடைய வெளிநாடு பிரயாணம் போன்ற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தாராளமாக கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ள. இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். 11/12/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 26ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:57 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. இன்றைய திதி ஏகாதசி இரவு 10:54 வரை, பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை 9:57 வரை பூரம், பின்பு உத்தரம். சந்திராஷ்டமம் சிம்மராசி. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவையே எண்ணம் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியை போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாயின்னு முண்டாசு கவி மகாகவி பாரதியாருடைய வாக்கு. இன்றைய தினம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய பிறந்த தினம் இன்றைய தினம். இன்றைக்கி நாள் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பான நாள். 11ஆம் தேதி. இன்றைக்கி நிறையா பேர் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரேன்னு கிருஷ்ண பகவானை பிரார்த்தனை பண்ணி ஏகாதசி இன்னைக்கு யாருக்காவது 4 பேருக்கு நம்ம உதவி செஞ்சோம்னா அது 10 மடங்கு நமக்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இன்றைக்கி இறைவனுடைய நாமத்தை சொல்லி துளசியில் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகள் பார்த்துட்டோம். நீங்கள் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மனசில் நினச்ச காரியங்கள்லாம் டப்புன்னு அந்த காரியத்தை நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு பெரும் முயற்சி பண்ணுவீங்க. கண்டிப்பாக அது நடக்கும், கவலைப்பட வேண்டாம். ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம விட்டு கொடுத்து போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். 50% ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கணும். சில காரியம் முடிஞ்சிடும், நினச்சிருப்பேல் அவள் எதிர்த்தாப்புல நிற்பா. ஆச்சரியமாக உங்களுக்கே தோணும், அடடே எப்படி இது நடந்தது அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துட்டு இருக்கும். ஒரு சில நபர்கள்லாம் சில விஷயங்களை எடுத்து சொல்லும்போது ஏற்றதாக இருக்கும், ஏற்றது இல்லாமல் இருக்கும். இரண்டுமே பார்த்து நீங்கள் செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறையா யோசித்து சில காரியங்கள் எடுத்து பண்ணுவேல், கண்டிப்பாக அது வெற்றி பெறும். கவலைப்பட வேண்டாம். முயற்சி திருவினையாக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக அமையும். பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில பேர் 4-5 பரீட்சை எழுதுவா, 4-5 சப்ஜெக்ட், நான் இதில் இல்லைன்னா இதில் வேலை கிடைக்கட்டும், இதில் இல்லைன்னா இதில் வேலை கிடைக்கட்டும்னு முயற்சி பண்ணுறவாளுக்கு கண்டிப்பாக அந்த காரிய அனுகூல்யம், காரிய வெற்றி கண்டிப்பாக ஏற்படும். சில நேரங்களில் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லலாம், அலர்ஜிக் சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கிறவா கவனமாக இருக்கணும். எல்லா உண்மைகளும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. நம்ம தெரியாதுன்னு நினச்ச விஷயம் தெரிய வந்துடும், அதுதான் உண்மை. ஆனாலும் எல்லா உண்மையும் எல்லாத்துட்டையும் சொல்லின்னு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எதை யார்கிட்ட சொல்லணுங்கிறத, அந்த இடம் பொருள் அதற்குண்டான சூழ்நிலைகளை தெரிந்து கொண்டு சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். அலர்ஜிக் ஃபுட்ஸ் இது சாப்பிட்டா ஆகாது அப்படின்னு தெரிஞ்சு சொன்னால் சாப்பிடக்கூடாது, அது ஆகாது, அது வேண்டாம் அப்படிங்கிற எண்ணங்களை மனதில் கொண்டுள்ளோம். இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது போன்ற விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். பிரச்சனையில் இருக்கிறது சுலபமாக முடியும், சாந்தமாக முடியும், கவலைப்பட வேண்டாம். மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாட்டோடு ஆரம்பித்தா ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். எண்ணிய காரியம் ஜெயம் உண்டு மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, இது ரொம்ப சிரமமாக இருக்கே,
என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு வருத்தப்பட்ட விஷயம் யாராவது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதை மாற்றி விட்டுடுவான். இன்றைக்கி சொந்த பந்தங்களுடைய வீட்டுக்கு போவேல் பத்திரிக்கை வைக்கவோ, விசேஷத்துக்கோ, கடை திறக்கிறதுக்கோ, அல்லது ஏதேனும் ஒரு விசேஷத்துக்காக போகக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு காரியம் நடந்துடுதுன்னு ஒரே சந்தோஷமாக இருக்கும். அதில் லாபம் இருக்குது, லாபம் இல்லை ரெண்டாவது. ஆனால் காரியம் நடக்கிறதேங்கிற ஒரு சந்தோஷம், இந்த காரியத்தை வைத்து கொண்டு ஒரு 10 பேருக்கு நான் சொல்லி அதன் மூலமாக நான் பிஸ்னஸை வந்து கொண்டு வந்து விடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ப்ரெஷர், சுகர் சம்மந்தமான உபாதைகள் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். சொந்த பந்தங்கள்கிட்ட பிரிவினைவாதம் பேசுகிறவாட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் கூட பிறந்த அக்கா, தங்க, அண்ணா, தம்பி இவாட்ட பேசும்பொழுது யாராவது கோச்சுண்டாலா, எதுக்காக கோச்சுக்கிறா, என்ன விஷயத்துக்காக கோச்சுக்கிறா, நல்லதுக்காகவா கெட்டதுக்காகவான்னு ஆய்வு செய்கிறத விட நான் யதார்த்தமாக பேசுகிறேங்கிறதுல நீங்கள் எப்போவுமே இருப்பீங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க லீவ் எடுக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்கணும். இன்றைக்கி அசால்ட்டாக நீங்கள் பாட்டுக்கு யதார்த்தமாக ஒரு லீவ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சில விஷயத்தை நீங்கள் சொல்லிவிடுவில்லைங்க, ஆனால் அவளுக்கு உண்மை தெரிஞ்சிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆக பொய் சொல்லக்கூடாது. சில பேர் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு போட்டு லெட்டர் எழுதி கொடுப்பா. அடுத்த நாள் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நேராக மாலில் எங்கேயாவது பார்த்துடுவா. ஏப்பா நீயா சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வரும். அதனால் என்றைக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது. ரொம்ப கவனம் என்பது தேவை. ரிஷபராசி நண்பர்களுக்கு கடன் சுமைகள் இருந்த வாழ்க்கை தீரும். தைரியமாக இருங்க, கடன் தீர்ந்துடும். கடன் நிச்சயமாக தீரும். உங்கள் உழைப்பை மட்டும் கொடுங்க, கண்டிப்பாக அது வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க, ஃபேன்சி ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறவங்க, அதே மாதிரி மெடிக்கல் ரெப்பாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு டார்கெட்டில் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு அச்சீவ் ஆகிடும். பணம் யார்ட்டையாவது கேட்டிருப்பேன், வரணும், வருவான் வராதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பணம் வந்துடும். அதனால் பயப்பட வேண்டியதில்லை, ஜெயிப்பீங்க. வேலை வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள். முயற்சி 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 உடையோர் இகழ்ச்சி அடையார்னுவா. அதனால் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் முருகப்பெருமானோட வழிபாட்டோடு இன்றைய தினத்தை ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா காரியமும் வெற்றி ஆகும். ரிஷபராசி நேயர்களே, மிதுன ராசி நண்பர்களே, மிதுனத்துக்கு இன்றைக்கி சாதகம்தான். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சுப்பேன். ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகும்பொழுது இறைவனை நினச்சி சந்தோஷப்பட்டுப்பேன். ஆண்டவா, கிருஷ்ணா, ராமா, சிவசிவா, ஐயப்பா, முருகா காப்பாற்றிட்டே, பிள்ளையாரப்பா காப்பாற்றிட்டே, சிவசிவான்னு மனசில் வேண்டிப்பேன். ரொம்ப ஆனந்தத்தில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போவேன். பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். இத்தனை நாள் பயந்துன்னு இருந்தது பயப்படாமல் ஒரு காரியங்கள் நடக்கும். தைரியமாக நீங்கள் ஒரு சில விஷயத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் புதுசாக படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா, வேலை செஞ்சுட்டே படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, வெளிநாட்டில் போய் படிப்பு வேலை இதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, வெளிநாடு போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, நான் பேசாமல் இந்த நாட்டிலேருந்து இங்கே மைக்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன், சொந்த ஊருக்கே வந்து உள்ளான்னு இருக்கேன், இந்த இடத்துல வீடு கட்டலான்னு இருக்கேன், இடம் வாங்கலான் இருக்கேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிடுது, அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து அதை புக் பண்ணிடலான் இருக்கேன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும். நடக்கலைன்னா அந்த இடம் உங்களுக்கு சொந்தம் இல்லை, பிரச்சனை இல்லை, இன்னொரு இடம் அதை விட பெஸ்ட்டாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். டீச்சராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஸ்கூலில், காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுங்க, ஹெச்ஓடியாக ஒர்க் பண்ணிடுங்க, பிரின்ஸிபலாக ஒர்க் பண்ணிடுங்க, கரஸ்பாண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஸ்கூல் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும். பல பிரச்சனைகளை பார்த்தாச்சு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரி இருக்கும். கம்யூனிகேஷன் முந்தியெல்லாம் ரொம்ப சரளமாக பேசுவேன், இன்றைய தினத்தில் அப்படியே பேச முடியாமல் தத்தளிப்பேன். ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாள், அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு சொந்த பந்தங்களுடைய உதவி, நான் எல்லாரும் கிண்டல் கேலி பண்ணவா முன்னாடி ஜெயித்து காமிக்கிறேங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். பர்ஸு, செல்ஃபோனு, மோதிரம், செயின், காஸ்ட்லியான பொருட்களை கவனமாக வச்சுக்கணும். எதை எடுத்தாலும் நம்ம டப்புன்னு உதாசீனப்படுத்தி அந்த இடத்துல போற்றப்படாது. அதை பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் மிதுன ராசி நண்பர்கள் வெங்கடாஜலபதி சுவாமியை பிரார்த்தனையோடு இன்றைய தினத்தை ஆரம்பித்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நினைச்ச காரியமெல்லாம் நடைபெறும். கடக ராசி அன்பர்களே, பேர் வேணும் சார், புகழ் வேணும் சார், அந்தஸ்து வேணும் சார், மதிப்பு வேணும் சார், மரியாதை வேணும் சார், போன இடத்துல எனக்குன்னு ஒரு 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 விதமான இது இருக்குது சார், எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அது கிடைச்சாலே போதும் சார், பணம் காசு எல்லாம் ரெண்டாவது, இதெல்லாம் எதிர்பார்க்குறல கண்டிப்பாக இன்றைய தினத்தில் உங்களுக்கு உண்டு.
புதிய தொழிலுக்கு உண்டான யோசனை, சமயோஜித யோசனை. எனக்கு ஒரு யோசனை தோன்றதுன்னு பக்கத்தில் இருக்கிறவாள்கிட்ட சொன்னேன்னா அவள் அப்படியே கடைப்பிடிச்சு அதை அப்படியே டெவலப் பண்ணிடுவாள். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு சப்ஜெக்ட் ஒருத்தட்ட சொல்லி பாருங்கள், பரவி உங்ககிட்டே அது திரும்பி ஒரு ஆச்சரியமாக இருப்பேன். ஆஹா, எப்படி இது நம்ம இவாட்ட தான் சொன்னோமே, செலவில்லாமல் போய் விளம்பரப்படுத்தி விட்டாலே, வேர்ட் ஆஃப் மவுத் எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டாலே, இன்னும் நாம் ஆரம்பிக்கவே கிடையாது. ஆனால் எப்படி இப்படி? அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் யதார்த்தமாக பேசுகிறது எப்படி பரவும் அப்படின்னு. இன்றைய தினத்தில் நிறைய நல்லது நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள், நீ பெருசா நான் பெருசா, உங்கள் ஃபேமிலி பெருசா எங்கள் ஃபேமிலி பெருசாங்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தோணும். பெருசாக எடுத்துக்காதீங்க. யார்கிட்ட பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. நடுவில் ஒருத்தரை நீங்கள் பேசுங்களேன் கொஞ்சம், ஏதாவது சொல்லுங்கள், அவளுக்கு அறிவுரை சொல்லுங்கள், அது போதும், நல்ல புத்தி 4 சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தட்ட சொல்லப்படாது. அது இன்னும் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தொழில் ரீதியான அபிவிருத்தி இருக்குது. நபர்களை சந்திக்கும் பொழுது உங்களை பற்றியும் உங்களுடைய தொழிலை பற்றி நீங்கள் எடுத்து சொல்கிறது உங்களுக்கு மேலும் முன்னேற்றத்தை தரும். நிறைய பயிற்சிகள் எடுத்துட்டு சில காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க, லட்சியம் சக்ஸஸ் ஆகும். இன்டீரியர் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமான இதை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் உண்டு. கோயில் அர்ச்சகராக இருந்துட்டு இருக்கிறவங்க வேறு கோயில் மாறலாம், வேறு கோயில் எடுத்துக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் அந்த காரியம் நடக்கும். ஐயோ டக்குன்னு வேலையை விட்டோமே, என்ன நடக்கிறது, என்ன நடக்க போகிறதோ அப்படின்னு பயந்துருந்தால் கவலைப்படாதீங்க, நிச்சயம் எல்லாம் நடக்கும். கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய நல்லது நடக்கும். இன்றைய தினம் தட்சிணாமூர்த்தி சுவாமியோ வழிபாட்டோடு இன்றைய தினத்தை ஆரம்பிச்சல்னா நாள் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு எப்பவுமே பார்த்து எல்லாத்துலேயும் ஹேண்டில் பண்ணுவேன். இருப்பினும் நாம் பார்த்து போனாலும் வரவா சோ ராமா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருக்கும். ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணும். சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். சில நேரங்கள் இது நடக்குது இது நடக்கலை அப்படிங்கிறத பெருசாக வருத்தமாக எடுத்துக்காதீங்க, எமோஷ்னலாக எடுத்துக்காதீங்க. எதையுமே பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் இது 3ஐயும் போற்றி யோசிச்சல்னா குழப்பந்தான் மிஞ்சும். அதனால் பெருசாக ஒரு கம்பெனியில் நிர்வாகமாக இருந்து நான் எந்த தப்பும் பண்ணல, நான் எதுவுமே சொல்லலை, எதுவுமே திட்டலை, எதுவுமே இல்லை, ஆனால் இவா இப்படி நினச்சுட்டா அவா அப்படி நினச்சுட்டான்னு சொல்லிட்டு நீங்களே அப்படி யோசிச்சுப்பேன். சில நேரம் அரண்டவருக்கு இருண்டதெல்லாம் பெயின்வா, மன பயம்தான் எல்லாத்தையும் இதாக இருக்கும். மனசு நன்னா இருந்தாலே எல்லாம் நன்னா இருக்கும்னு பெரிய பெரிய குருமார்கள் சொல்கிறது உண்டு. ஹெல்த், பாடி ஹெல்த் ரொம்ப முக்கியம், மனசு ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா கரெக்டாக எக்ஸசைஸ் யோகா போன்ற விஷயங்களை சரியாக பண்ணிக்கணும், வாக்கிங் போகிற விஷயங்களை சரியாக பண்ணிக்கணும். டாக்டர் சொன்ன சில வழிமுறைகளை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி ஒரு நாள் பண்ணிவிட்டேன், நாளைக்கு பண்ணல, நாளான்னைக்கு பண்ணிவிட்டு அடுத்த நாள் பண்ணல, அப்படி விட்டுவிடக்கூடாது. ஒவ்வொன்றா கரெக்டாக நீங்கள் எடுத்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாட்டோடு ஆரம்பிச்சல்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. சிம்மராசி நண்பர்களுக்கு கன்னிராசி என்பர்களே நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணியிருக்கேன், நிச்சயம் கைகூடி வரும். இருப்பினும் என்னுடைய ராசி பலன் ரீதியாக ஒரு சில விஷயங்களில் கேர் எடுத்து பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னேன்னா இன்றைக்கி ஓகேவாக இருக்கும், நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாது. அதனால் எப்பவுமே ஃப்யூச்சர் ஃபோர்காஸ்ட்னு சொல்லுவாள். எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயத்தை எண்ணி யோசித்து இந்த காரியத்தை பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். இவர்கிட்ட காசு வாங்கலாமா வேண்டாமா, கடன் வாங்கலாமா வேண்டாமா, ₹1 வாங்கிட்டா நம்மளை என்ன நினைப்பா, இந்த மாதிரி யோசனைகள்லாம் இருந்ததுன்னா தெள்ள தெளிவாக இருக்கும். என்றைக்குமே அம்மா அப்பா நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் எப்பவுமே சரி வர நடக்கும். வேண்டாம் எனக்கு என்னமோ மனசில் படுறதுன்னு தோணுச்சுன்னா டப்புன்னு நிறுத்திடுங்க. அதனால் நல்லது கெட்டதெல்லாம் அப்புறம் யோசிச்சுக்கலாம். சில விஷயங்கள்லாம் விவகாரமாக சிந்திக்கிறேன்னு மற்றவா சொல்கிறது உண்டு. நீ ஏன் இப்படி சிந்திக்கிறேன், ஏன் அப்படி சிந்திக்கிறேன்னு கிராஸாக திங்க் பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் சொல்லுவா. அதை பற்றி பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இன்றைய தினத்தில் கவனமாக செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பொருளை வாங்கும்போது அதுக்கு பிரயோஜனம் இருக்கான்னு பாருங்கள். இது இப்போ நம்ம ஒரு ரூபா கொடுத்து வாங்குகிறோம், 10,000 ரூபா கொடுத்து வாங்குகிறோம், 20,000 ரூபா கொடுத்து வாங்குகிறோம், 1,00,000 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். இது ஏறுமா இறங்குமா, இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், இதை வச்சு நான் சம்பாதிக்க முடியுமா, இல்லை அவசியமா அனாவசியமா, இந்த மாதிரி சில விஷயத்தை மனசில் எடுத்துட்டு வாங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். யாராவது உங்ககிட்ட சண்டை வந்தாலோ நீங்கள் யாராவது கூட சண்டை போடுறதுனாலோ அதை அப்படியே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்கள் மகாவிஷ்ணு வழிபாட்டோடு ஆரம்பிக்கக்கூடிய நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். துளாராசி நேயர்களே, நல்ல மனிதருக்கு எப்போவுமே நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுவாள். சோதனைகள் வரும், ஆனால் சாதனை பண்ணலாம். இது நடக்காது இது நடக்காதுன்னு
வருத்தப்பட்டுன்றவா முன்னாடி நீங்கள் ஜெயிச்சு காமிச்சிருவீர்கள், கவலைப்பட வேண்டாம். கணவர் மனைவிக்கு உதவி, மனைவி கணவருக்கு உதவி. ஆனால் தெரியாது, ஏதோ சரி ரெகுலராக சொல்லிட்டு இருக்கா சாப்பிடுங்கோ சாப்பிடுங்கோ சாப்பிடுங்கோன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னத்தை போய் சாப்பிட்றதுப்போ, சும்மா சாப்பிடுங்க சாப்பிடு, சோறு 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 சோறுனா எப்படி அப்படின்னு நினச்சிக்கப்படாது. நம்ம மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் சொல்லின்னு இருக்கா. அதே மாதிரி பார்த்துமா இவாட்ட பேசாத, கவனமாக இரு, சொன்னால் கேளு, இதெல்லாம் ஆபத்துன்னு சொல்கிறாருன்னா எப்போ பார்த்தாலும் என் மேலே சந்தேகப்பட்டுன்னு இருக்கார் அப்படி நினைக்கப்படாது. ஏதோ நம்ம மேலே அன்பு வச்சுருக்கார், காஷன் படுத்துகிறார், இது சரியில்லைன்னு சொல்லி அவர் மனசுக்கு பட்டிருக்கு அப்படிங்கிறத மனசில் எண்ணிக்கோங்க. பண விவகாரங்களில் கவனம் தேவை, கூட்டு தொழிலில் கவனம் தேவை. எல்லா விஷயங்களும் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவேல். உங்ககிட்ட பார்த்த உடனே யோசனை பண்ணக்கூடிய மனசை இறைவன் கொடுத்துருக்கார். அதே போன்ற ஒன்று ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு நபர், ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு காரியம் இன்றைய தினத்தில் ஜெயமாகும். வேல் வழிபாட்டோட இன்றைய தினத்தை ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு அற்புதமாக இருக்கும், கெட்டதெல்லாம் போயிடும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நன்மை தரக்கூடிய அற்புதமான நாள். ஒரு பெரிய விஷயம் நினச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு, பகவான் அனுகிரகத்தில் நடந்தது அப்படின்னு சொன்னால் ஓ பிரமாதம் அப்படின்னு ஆசைப்படுறவாளுக்கு கண்டிப்பாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் பரீட்சை ரிசல்ட் எதிர்பார்த்தவா, இன்றைய தினத்தில் பேங்க்கில் ஒரு பணம் எதிர்பார்த்தவா, இன்றைய தினத்தில் ஒரு லோன் எதிர்பார்த்தவா, இன்றைய தினத்தில் ஒரு 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 நல்ல விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவா, ஒரு ஒரு வேலைக்காக போயிட்டோம் அதில் ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா, அனுகூல்யமாக இருந்துட்டு இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் ஏறும், நாளைக்கு நம்ம நிறைய சம்பாதிப்போம்னு நினச்சவாள் நிறைய விஷயங்கள்லாம் மனசில் போட்டுருப்பேன், கச்சிதமாக உங்களுக்கு நடக்கும், கவலைப்பட வேண்டாம். பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவா, கேஷியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். விருச்சிக ராசி அன்பர்கள் இறைவனுடைய கருணை நிறைந்த நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்லவர்களுடைய பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் 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 முயற்சி எடுக்கும். தலைவலி, ஒத்த தலைவலி, செளி சம்பந்தமாக, கழுத்து வலி சம்பந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு காரியத்தை பண்ணுறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மகாலட்சுமி வழிபாட்டோடு இன்றைய தினத்தை ஆரம்பிங்க, செல்வம் குவிக்கக்கூடிய அற்புதமான நாளாக மாறும். தனுசு ராசி நண்பர்களுக்கு எது எடுத்தாலும் பார்த்துக்கலாம், இறைவன் இருக்காருங்கிற ஒரு பெரும் நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நமக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் எதிர்பார்த்துட்டு இருப்போம். இந்த தினத்தில் இப்படி தேவைப்படாது, நீங்கள் போனால் காரியம் நடந்துடும், சொன்னால் காரியம் நடக்கும், ஜெயிச்சு வந்துடுவேல், கவலைப்பட வேண்டாம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். நல்லவர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும். சொந்த பந்தங்கள் நல்லவர்களாக இருப்பார். அவர்கள் வீட்டில் விசேஷம், கல்யாணம், சீமந்தம், அதே மாதிரி மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, அதே மாதிரி உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியை பிளான் பண்ணி உட்காந்து பார்த்து எழுதி அதுக்குண்டான பொருட்கள்லாம் வாங்கிறத பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கு நல்லதே நடக்கும். முயற்சி செஞ்சால் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக வரும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அப்பாவுடைய சொந்த பந்தங்கள், அண்ணா தங்க அவளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மூத்த சகோதரர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறா, அது இப்போ உதவியில்லைனாலும் பின்னாடி உங்களுக்கு உதவியாக இருந்துருக்கும். படிப்பில் உட்காந்து நீங்கள் எழுதினேன்னா 100% ஜெயிச்சுடுவேன். இது நடக்காதுன்னு நினச்சி நெகட்டிவாக யோசிச்சுட்டேன்னா அது அப்படியே நடக்கும். பாசிட்டிவாக சிந்தனை பண்ணுங்க. தனுசு ராசி என்பவர்களுக்கு எண்ணிய காரியங்கள் வெற்றி. இன்றைய தினத்தில் ராமபிரானுடைய வழிபாட்டோடு இன்றைய தினத்தை ஆரம்பிச்சோம்னா நினைச்ச காரியம் அனுகூல்யமாகும். மகர ராசி நண்பர்களே, சில காரியங்கள்லாம் நமக்கு சொல்லி யதார்த்தமாக புரிஞ்சுவிடும். சில காரியங்கள்லாம் சொன்னாலும் நமக்கு இதே எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது, எனக்கு புரிய மாட்டேங்கிறதே அப்படின்னு சொல்லி. ஏன்னா எண்ணங்கள் பூரா வேறு இடத்துல இருக்கும். அதனால் 1க்கு 2 முறை ஒரு காரியத்தை பார்த்து தெரிந்து இதில் பயம் இல்லாத அந்த காரியத்தில் இறங்கிட்டேன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஃப்யூச்சர் விஷன் உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக முடியும். உங்களால் இந்த காரியம் முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. பெற்றவாளுக்கு ஏதேனும் உதவிகள் செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மற்றவாளுக்கு செய்கிறத விட பெற்றவாளுக்கு செய்யணும், அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகள், அந்த குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கணும். விளையாடும் போது சரி, பாட்டுக்கு விளையாடுறதுன்னு விட்டுறப்படாது. படிகளில் விளையாடும் பொழுதும் சரி, ஸ்கூலில் விளையாடும் போதும் சரி, அதே சமயத்தில் 2 பேர் பேசின்னு இருப்பா, பாட்டுக்கு எங்கேயா போயிட்டு இந்த மாதிரி விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மகர ராசி அன்பர்களுக்கு பண வரவுகள் எதிர்பார்த்தது இன்றைய தினத்தில் கிடைக்கும். யார் உண்மை யார் பொய், வா சரி வா தவறுங்கிறதை உங்கள் கண் முன்னாடி காண்பிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள் கிருஷ்ண பரமாத்மா வழிபாட்டோடு இந்த தினத்தை ஆரம்பிச்சல்னா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ண வழிபாட்டோடு ஆரம்பிச்சல்னா நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மகராசி நேயர்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு எப்போவுமே
ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்துட்டு இருக்கோங்கிற ஒரு பெரும் நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும். ஒரு வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கண்ணு முன்னாடி தெரியுது. இறைவன் மட்டும் இதை அனுகிரகம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பலன்கள் எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும். நிச்சயம் நடக்கும், கவலைப்படாதீங்க. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். நல்லவர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை கிடக்கும். அதே மாதிரி கணவருடைய ஆரோக்கியம், மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. கார்பெண்டிங் சம்மந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக, ப்ளம்பிங் சம்மந்தமாக, கிரானைட் சம்மந்தமாக, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, ரியல் எஸ்டேட் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நினைச்ச காரியம் நிச்சயமாக வெற்றி அடையும். அதே மாதிரி கும்பராசி என்பர்களுக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு மற்றவாட்ட இருக்கக்கூடிய நுணைகளை, மற்றவாட்ட இருக்கக்கூடிய தப்புகளை, மற்றவாட்ட இருக்கக்கூடிய குறைகளை சொல்லப்படாது. எப்போவுமே அழகாக அதை பேசி நாசூக்காக பேசி அதை சொல்கிறதுனால சிரிச்சுட்டே காரியத்தை சாதிப்பான்னு சொல்லுவாள். அந்த மாதிரி சிரித்த காரியத்தில் அழகாக அவளுக்கு புரிய வச்சுட்டேன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைக்கு யாருக்குமே அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, ஐடியா சொன்னேன்னா பிடிச்சிரும். அந்த மாதிரி அட்வைஸை விட்டுவிட்டு ஐடியா சொல்லி பாருங்க. கும்பராசி என்பர்கள் உங்களுடைய பேச்சை மற்றவர்கள் கேட்பாங்க. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் விநாயக பெருமானோட வழிபாட்டோட இன்றைய தினத்தை ஆரம்பித்து பாருங்கள். ஜெயம். மீனராசி நேயர்களே, இப்போ நடக்கும் அப்போ நடக்கும் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு ரொம்ப பிரமாதமாக சொன்னார். ஒருத்தர் சொன்ன இந்த படம் எடுக்கும்பொழுது இது மட்டும் பாருங்கள் நேஷ்னல் அவார்டு தான், இது மட்டும் பாருங்கள் பிரமாதம் அப்படின்னு சொன்னார். நடக்கவே இல்லையே சார். அந்த மாதிரி இது நடக்கும் அது நடக்கும் ரொம்ப ஆசை வச்சா எதுவும் நடக்கிறதில்ல. சிம்பிளாக விட்டுட்டா எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். அது என்னமோ தெரியல சார், நான் ஒரு சில நாட்கள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கும்போதெல்லாம் எதுவுமே நடக்காது. ஆனால் வேலைன்னு வரும்போது ஒட்டு மொத்தமாக வேலை கிடைக்கிது சார். நான் இதை பார்க்குறது அதை பார்க்குறது ஏதோ ஒரு இடத்துல தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். பணம் வந்தால் ஒரே நேரத்தில் அதுக்குண்டான வாய்ப்புகள் வருது. நான் ஏதோ ஒன்று தான் இது பண்ண முடியாது. ரொம்ப 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 சேலஞ்சிங்காக இருக்குங்கிற மாதிரி இருக்கும். பிறருடைய உதவிகள் உங்களுக்கு 100% இருக்கும். நினச்ச காரியத்தை சாதித்து விடுவேன். பேர் புகழ் அந்தஸ்து கோடி வரும். உங்களுடைய மதிப்பெண்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லபடியாக ஒரு விஷயங்கள் நடக்கும். அதில் ஒரு பெருமைகள் சேரக்கூடியதாக இருக்கும். பயந்துட்டே சில காரியத்தை பண்ணாதீங்க, தைரியமாக எடுத்து பண்ணுங்க. நிச்சயமாக வெற்றி பெறத்துக்குண்டானதாக இன்றைய தினத்தில் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. மனைவி அல்லது கணவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. சில பேர் பிரிந்தவா ஒன்று சேருவா, சில பேர் ஒருத்தருக்கு முடியலைன்னா இன்னொருத்தர் இருந்தவாளை காப்பாற்றுவா. இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான தினம், பிஸியஸ்ட் டே அப்படின்னு சொல்லலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக. கிளைமேட் ஒரு இடத்துக்கு போனோன்னா அப்பா சூப்பராக இருக்குது இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷப்படுவீங்க. இன்றைய தினத்தில் மீன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் குரு வழிபாட்டோடு ஆரம்பித்து பாருங்கள். நாள் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மீனராசி நேர்களுக்கு 12 ராசி அதற்குண்டான பலாபலன் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயம், அதாவது திங்கள் முதல் ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய சில இந்த தினாதிபதிக்கு உண்டான ஒரு ரகசியத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக யாராவது இந்த அரசாங்க சம்மந்தமான விஷயம், இந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறது, அன்றைய தினத்தில் சப்போஸ் வீட்டிலேருந்து நாளைக்கு கொடுத்து போனால் இன்றைக்கி ஃபில்அப் பண்ணலாங்கிற டிசிஷன்லாம் எடுக்கிறது சண்டே மாதிரி எடுத்துட்டேன்னா அரசாங்க சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஏன்னா சூரியன் தான் அந்த தினத்துக்கு உண்டான அதிபதியாக இருக்கார். அடுத்தது திங்கக்கிழமை பிரயாணத்தை பற்றிய முடிவுகள்லாம் எடுக்கும்போது ரொம்பவுமே பிரமாதமாக இருந்துட்டுருக்கும், ரொம்ப பாசிட்டிவாக இருந்துட்டுருக்கும், ரொம்ப காரிய ஜெயமாக இருந்துட்டுருக்கும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அப்பாவுக்கு உண்டான வேலைகள்லாம் எடுத்து பண்ணலாம். அதே மாதிரி அம்மாவுக்கு உண்டான சில சொத்து சில விஷயங்கள் பற்றியெல்லாம் சிந்தனை பண்ணுறதுலாம் மண்டே யோசனை பண்ணலாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கடை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு திங்கக்கிழமை உரிய நாளாக மாறும். செவ்வாய்க்கிழமை பூமி இடம் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயம், சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஏதேனும் காரியங்கள்லாம் உங்களுக்கு ஜெயமாக முடியக்கூடியதாக அமையும். உடல் ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்கள் பற்றியும் யோசிக்கலாம். புதன்கிழமை படிப்பை பற்றி யோசிக்கலாம். கம்யூனிகேஷன் ஒருத்தர் யாருக்கையாவது பேசின்னு இருந்தோம் இப்போ விட்டு போயிட்டோம், அவர்கிட்ட திருப்பி தொடர்பு கொள்ளும்போது புதன்கிழமைனால ஆரம்பிச்செல்லாம் உங்களுக்கு காரிய சக்ஸஸ் ஆகும். வியாழக்கிழமை குடும்ப ஒற்றுமை, சொந்த பந்தங்கள் பேசுறது, அதேமாதிரி குழந்தைகளை பற்றி சிந்தனை பண்ணுறது, குலதெய்வத்தை பற்றி சிந்தனை பண்ணுறது, அதே மாதிரி தெய்வீக காரியம், வீட்டில் ஏதேனும் விசேஷங்கள், இதெல்லாம் வியாழக்கிழமை நாள் முடிவெடுக்கிறது நல்ல பலன். வெள்ளிக்கிழமை பணத்தை பற்றிய சிந்தனைகளும், அதேமாதிரி கணவன் மனைவி ஒற்றுமைகளை பற்றியும், உற்றார் உறவினர் பிரியமானவர்களை பற்றி சிந்திக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பண சம்பந்தமான விஷயம், வாகன சம்பந்தமான பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் வாங்குறது, இது போன்ற விஷயங்கள்லாம் வெள்ளிக்கிழமை சிந்தனை பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சனிக்கிழமை இரும்பு சம்பந்தமான சிந்தனைகள், அதே சமயத்தில் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் பற்றி யோசிக்கிறது. அதே போன்று ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம ரொம்ப நுணுக்கமாக முடிவெடுக்கணும். அதாவது இது யாருக்கும் தெரியாமல் இந்த முடிவுகளை நான் எடுத்தால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி
சில சமயோஜித யோசனை, ஒரு இந்த மாதிரி யோசனைகள்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும். இப்படி ஞாயிறு முதல் சனி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தினத்துக்கு உண்டான சில பிளானிங்கெல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ்.